ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். ஒரு வழியாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் வீடியோ போட்டுட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ராஜா டெக் சேனல் கிட்டத்தட்ட 1 இயரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. போன வருஷம் வந்து டிசம்பர் 25, 2019 நம்ம வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அன்னிலேருந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி கரெக்டாக இன்னையோட 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு வரவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து கேமரா இல்லையே ப்ரோ, நல்ல ஒரு மைக் இல்லை, ட்ரைபாட் இல்லை, ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி எல்லாமே வேணும்லா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் பேசிக்காக யூடியூப்பில் ஏதாவது இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே தேவையா, கேட்ஜெட்ஸ் எல்லாமே அவசியம் தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நான் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னுடைய மொபைல் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த ஒரு ட்ரைபாட். இந்த ஒரு ட்ரைபாட் வாங்கினது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அடுத்த வாரம் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வரப்போகுதுன்னா இந்த வாரம் வந்து நான் வந்து இந்த ட்ரைபாடை வாங்கினேன். எனக்கு ஒரு கேரண்டி கிடச்சிருச்சு. அதாவது யூடியூப்பில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஜஸ்ட் இந்த ட்ரைபாடை வந்து ஒரு 350 ரூபா அப்படின்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சில் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று பண்ணேன். அது முக்கியமான ஒரு விஷயம். இப்படி வச்சு பேசுகிறதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரைபாடு ஒன்று கண்டிப்பாக தேவை. அதை தவிர்த்து இந்த வாய்ஸ் அப்படிங்கிற அதாவது ஆடியோ வந்து கிளியராக கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மைக் வேணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எடிட்டிங்கில் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வீடியோ எடிட்டிங் ஆப்பில் உங்களுடைய வீடியோவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 100% எனக்கு வந்து கைன் மாஸ்டரில் காட்டுனுச்சு. அதை நான் 200% ஆகினேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை அகெயின் வந்து நான் வந்து வீடியோவாக உள்ள அந்த எடிட்டிங் ஆப்பில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த மாதிரி 2 டைம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதால வாய்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லா கேட்க ஆரம்பிச்சது. அதனால எனக்கு வந்து இந்த மைக் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படலை அப்படின்னு சொல்லலாம். நான் சேனல் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ப்ரோ உங்களுடைய வாய்ஸ் கிளியராக இருக்க, நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நான் மைக் எதுவுமே யூஸ் பண்ணல. இது வரைக்கும் ஒரு 5-6 வீடியோ வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த இயர்ஃபோனை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து மைக் அப்படிங்கிற மாதிரி தனியாக எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடியது இந்த ரெட்மி 6A 2GB RAM அண்ட் 60GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல், நார்மல் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ட்ரைபாட் ஒன்று இவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்புக்குன்னு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்கள் இதுதான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ வீடியோ மேக் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லாமே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே இருக்கலாம். அது வந்து நம்மளுடைய வீடியோஸை அடுத்த லெவலுக்கு, அதாவது நம்ம போக போக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தானே தவிர்த்து அது இருந்தால் தான் உங்களால் யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுடைய சேனல் வந்து க்ரோத் ஆகும், உங்களுடைய சேனலை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க பாருங்கள். வந்து யூடியூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுலேருந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய வீடியோ குவாலிட்டியை அடுத்தடுத்து கொண்டு போகும். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ மாதிரியே இப்போவும் இருக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அதுவும் நல்லது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து எக்ஸ்ட்ரா கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அது வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். வாங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமுமே கிடையாது. யூடியூப்பில் எப்போவுமே நீங்கள் ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அந்த கண்டென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியதான் இந்த சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து இது எல்லாத்துலேயுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக்காக யூடியூப்பில் இதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் பக்காவாக மேக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இந்த நேரத்தில் எனக்கு வந்து வீடியோ மேக் பண்ணோம்னா ஓரளவுக்கு தெளிவாக வந்து வீடியோ வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய கேமரா வந்து செல்ஃபி கேமரா வந்து ஜஸ்ட்டு 5 மெகா பிக்சல் தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ வந்து நல்லாவே மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முன்ன இருந்த ஓல்டு வீடியோ கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஓல்டு வீடியோ என்ன குவாலிட்டியில் இருந்தது, அதே ஒரு ஃபோனில் அதே மாதிரி தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஐடியா தான். என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று
தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது போக போக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் எடுத்ததுனா கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. மோர் அப்டேட்ஸ் என்ன கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ராஜதுரை அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அகைன் ஒன்று சொல்லிக்கிட்டேன், நம்மளுடைய சேனல் வந்து கிட்டத்தட்ட 1 year வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகைன் நம்ம வந்து இன்னும் கண்டினியூவாக போக போகிறோம். தேங்க்யூ கைஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.